அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். ஸோ இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த காலகட்டங்களில் மேஷ ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவர். அழகு, தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் தரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். சுக்கிரன் மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கரெக்டான பிளேஸில் அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாவே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைச்சி வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத கொடுக்குங்க. ஸோ இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னாவே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில், அதாவது செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்டவர்கள். எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். மற்றவர்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். எல்லாத்துக்கும் உதவி செய்கிறவங்க. ஆனால் தனக்கு ஒரு உதவி அப்படின்னு வந்துட்டால் யாருமே நமக்கு உதவி செய்ய முன் வரல அப்படின்னு சொல்லி கடந்த சில காலகட்டங்களாக ரொம்ப யோசனைகளும் இதனால் நிறைய மன உளைச்சல்களும் மன வேதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சந்திச்சாச்சுங்க. எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்ணுறோம், ஏன் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் துணிச்சலோடும் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் தைரியத்தோடு சில தன்னம்பிக்கையோடும் செய்து முடிக்கக்கூடியவர்கள். எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, எல்லா விஷயத்தை விட சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களுக்கு வெளியே காட்டிக்க மாட்டாங்க. தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்கிறேங்க. எந்த சூழலையும் எந்த விதத்துலையும் தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயத்தை யோசித்து அதை கரெக்டான விதத்தில் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோங்க. ஆனால் தன்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கலைங்க. உதாரணமாக பணம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டாவே கடன் வாங்கியாவது அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல், ஒரு குணாதிசயம் அப்படின்னு கொண்டவங்க. ஆனால் தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது எல்லா இடத்துலையும் எதிர்பார்த்தவங்க. ஒரு தொழில் செய்கிறதுக்கு தேவையான முதலீடுகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைச்சிது. நான் ஒரு சின்ன லாஸில் இருக்கிறேங்க, அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும், அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த நேரத்தில் பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல விதமான வளர்ச்சி அப்படிங்கிறது அடைஞ்சிருவாங்க. ஏன்னா தொழிலில் கடந்த சில காலகட்டங்களாக நிறைய இழப்புகள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டாங்க. அந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்காக எப்படியும் அதாவது நஷ்டத்துலேருந்து வெளியே வரணும், லாபத்தை சம்பாதிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி அந்த தொழிலை நடத்துறதுக்கு நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது பட்டுகிட்டே இருக்கிறான். கேட்காத இடத்துல கடன் கேட்டாச்சுங்க, வாங்காத இடத்துல கடனும் வாங்கியாச்சு. எல்லாத்தையும் வாங்கி அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கும் போது தேவையான சில உதவிகள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. கூடவே இருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நல்லபடியாக பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இதனால் என்னோடய தொழில் அப்படிங்கிறது தேவையில்லாத முடக்கத்தில் இருக்குங்க. அந்த தொழிலை சரியான விதத்தில் நடத்தணும். அதே போல் புதிய தொழிலை தொடங்குறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு போதுமான நிதி தேவைகள் இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஓகே நம்ம பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரங்காலங்கள் வரும்பொழுது எல்லாருமே ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி ஓகே கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி, இல்லை மறுபடியும் இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தினால என்னுடைய முயற்சிகளுக்கு தடைகளாக நிற்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. இதனால் கூட்டு தொழில் அப்படிங்கிறது என்னால் பண்ண முடியல. இல்லை நானே சொந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா கூட அதுக்கு கால சூழ்நிலைகள், பணம் சம்மந்தப்பட்ட நிதி தேவைகள் அப்படிங்கிறது தடைகளாக இருக்குது. அந்த தடைகளை போக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு. சுக்கிர பகவான் தன்னுடைய ஆட்சி நிலையில் இருக்கும்போதுங்க நமக்கு தேவையான நிதி தேவைகள் அப்படிங்கிறது ஒரு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியோ அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகளோ இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஏன்னா நிறைய முயற்சி பண்ணோம், அதை கரெக்டான விதத்தில் சக்ஸஸ் பண்ண முடியல. பார்ட்னர்ஸே நிறைய நேரத்தில் நமக்கு எதிராக திரும்புகிற மாதிரி ஒரு சூழல், நம்மளை ஏமாத்துகிற மாதிரி சில சுச்சுவேஷன், நம்மகிட்ட பணத்தை ஏமாற்றி அவங்க நமக்கு அந்த இழப்புகளை நம்ம தலையில் கட்டுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் உருவாச்சுங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க.
கூடிய விரைவில் உங்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் பழைய தொழிலில் கரெக்டான விதத்தில் லாபகரமான சூழ்நிலையில் இயங்குறதுக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தீரும். யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக நினச்சாங்களோ, யாரெல்லாம் வந்து விரோதியாக நினச்சாங்களோ, அவங்களே உங்ககிட்ட வந்து நட்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், திரும்ப வந்து உங்கள் கூட சேரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. அதேபடியே அந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. அந்த வேலை செய்கிறத விட்டுட்டு புதுசாக ஒரு தொழிலே தொடங்கிடலாமோ, கடைசி வரைக்கும் எத்தனை நாள் வந்து அடுத்தவங்களுக்கு அடிமையாக அப்படி வேலை செய்கிறது. ஸோ நம்மளுடைய திறமைகள் எவ்வளோ காட்டினாலும், நம்மளுடைய ஈடுபாடுகள், நம்மளோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருந்தாலுமே நமக்குன்னு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் நான் என்னோடய வேலையில் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ரொம்ப என்னோடய திறமையை வந்து காட்டுறாங்க, எல்லா விதத்துலேயும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வேலையில் இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அல்லது அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற நபர்களுக்கும் சரிங்க, வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. திருமணம் சார்ந்த யோகங்கள், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டு, ஏன்னா எல்லா விதத்துலையும் இன்றைக்கி வந்து ஒரு கரெக்டான விதத்தில் தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சுங்க. சில பேர் நல்லா வேலை அப்படிங்கிறது இருக்குங்க, தேவையான வீடு வாசல் தோட்டந்தரவு எல்லாமே இருந்துமே நமக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிக நெருக்கடிகள் கொடுத்துருந்தது. நம்மளாக ஒரு வாழ்க்கையை வந்து விருப்பப்பட்டோம், அந்த வாழ்க்கையாவது கரெக்டான விதத்தில் திருமண லெவலில் போகுமா அப்படின்னு சில பேர்த்துக்கு நிறைய யோசனைகள், நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த திருமணம் நடக்கவே நடக்காதா, திருமணம் அப்படிங்கிறது நமக்கு காலத்துக்கும் வந்து தடையாகவே இருக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. கண்டிப்பாக அந்த கலஸ்தரஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி நிச்சயமாக திருமணம் சார்ந்த யோகம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து திருமணம் கடைசி லெவலில் வந்துட்டு இந்த திருமணம் தாலி கட்டக்கூடிய பாக்கியம் வரைக்கும் வந்து நிறைய பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறது நின்றுருக்கும். அந்த மாதிரி சூழல் கூட இந்த நேரத்தில் மாறுங்க. கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க. கண்டிப்பாக காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலை வந்து திருமணம் லெவலில் கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. ஸோ அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது என்ன காரணம்னே தெரியலைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. முன்கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. காரணமே இல்லாமல் சண்டை போடுற மாதிரி இருக்குங்க. ஒருத்தர் என்ன ரீசனே தெரியாமல் இன்றைக்கி பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும், மனைவி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய பெற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதோ, அவங்கள வந்து உடன் பிறந்தவங்கள சகோதரர்கள் வந்து குறை சொல்கிறதோ பெரிய தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆனால் காரணமே இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே சில விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்படுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தே போக முடியாது இருக்குது. அது எப்படிங்க நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பற்றி குறை சொல்லலாம், நான் இப்படி உங்களை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை உருவாக்கி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது பிரிஞ்சிருச்சுங்க. நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நினச்ச மாதிரி அமையலை, நம்ம தேடி போகிற வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் அந்த வாழ்க்கையை இன்றைக்கி சரியான விதத்தில் இல்லாமல் நிறைய பிரிவினைகள், ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதும் ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகும். விரும்பிய நபர்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், தான் விரும்பி தேடி போகக்கூடிய நபர்கள் கூட தன்னை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும். லவர்ஸ்குள்ளே தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழலும் அவங்களும் கூடிய விரைவில் ஒன்று சேருவதற்கான சில அமைப்புகள் அப்படிங்கிறது ஏறும். இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. விரும்பிய நபர்கள் தன்னை தேடி வரக்கூடிய ஒரு யோகமும், தான் தேடி போகக்கூடிய நபர்கள் தன்னை கரெக்டான விதத்தில் வச்சு பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறதும் உருவாகுங்க. வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதே நேரத்தில் வீட்டை கூடிய சீக்கிரம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். புதிய இடம் வாங்குவதற்கான யோகம் அல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும், இது வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறைஞ்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே எடுத்துட்டோங்க. குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டி நிறைய ஹாஸ்பிட்டல் போயாச்சு, நிறைய கோயில் குளங்களுக்கு போயாச்சு, எதுவுமே சரியான விதத்தில் அமைப்புகள் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. அதே நேரத்தில் இந்த ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் நீங்கள் எடுத்து வந்த மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக குறையும். குழந்தைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஞாபக மறதியோடு இருந்தவங்க, இது வரைக்கும் வந்து கல்வியில் நாட்டம் இல்லாதவங்க, சரியாக படிக்காமல் இருந்தவங்க எல்லாமே
கல்வி சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குமா, வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்கள் உருவாகும். தனக்கு பிடித்த துறையை தேர்வு செய்து அதில் வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.